பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், தொடர்ச்சியாக நம்ம பட்ஜெட்டுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது உங்களை போன்ற விருந்தினர்கள், முக்கியமாக இதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், எதிர்பார்ப்புகளை ரொம்ப அதிகமாக சொல்லியிருந்தாங்க. மத்திய நிதியமைச்சருடைய இன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்டில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெறப் போகிறது எல்லாம். இப்போ 58 நிமிடங்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை வாசித்து முடித்திருக்கார். எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா, எப்படி பார்க்குறீங்க முதற்கட்ட பார்வை? வணக்கம், மகிழ்ச்சி. ஜெயா பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம், நன்றி. நான் தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாக ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இது ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட், ஓட்டுன்னு சொல்கிறாங்க, அது ப்ளூரல் தான் கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷனில். ஆர்டிகிள் 116 116 படி இது வந்து ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட். அதில் எந்த புதிய திட்டங்களும் அறிவிப்புகளும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் விதி. அது முதல்ல நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் தொடர்ந்து சொல்லிட்டே வந்தேன். அதனால் அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு யாருக்காக இருந்ததுன்னா அந்த எதிர்பார்ப்பு சாஸ்திரத்தின்படி சரியில்லை. ஆனால் நிதியமைச்சராக தங்களோட உரையிலே குறிப்பிடலாம். அது கூட அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வரிவிப்புக்கு சொல்லும்போது ஆஸ் அ மேட்டர் ஆஃப் கன்வென்ஷன் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் சரியானதும் கூட. அதனால் இது பல எதிர்பார்ப்புகள் இருந்தன அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து அந்த ஓட்ஸான அக்கௌண்ட்டை பற்றி தெரியாதவர்கள் சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லை ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நம்முடைய நேயர்களுடைய வசதிகளுக்காக நம்ம இடைக்கால பட்ஜெட்னு சொல்கிறோம். ஏன்னா நேயர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். ஆனால் அந்த பட்ஜெட்டுங்கிற வாசகமே கூட எங்கேயுமே இல்லை கான்ஸ்டியூஷனில். அதில் இன்டரிம் பட்ஜெட்னு ஒன்று இல்லவே இல்லை. இது என்னென்னா ஒரு குறுகிய கால ஏற்பாடு. இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட், ஒரு சாசனத்தோட ஏற்பாடு. அதில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் கூட இல்லாமல் இருந்திருக்கலாமோ தான் எனக்கு தனிப்பட்ட முறையில் அது கூட சொல்லியிருக்க வேண்டாமோ தான் தோணுது. ஏன்னா இந்த முறை சொல்லியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் இருந்ததுன்னா 2009-10 அந்த அசஸ்மெண்ட் இயர் வரைக்கும், அதுக்கு அடுத்த ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் டிமாண்ட் இருந்ததுன்னு அதெல்லாம் ரத்து செய்யப்படுங்கிற மாதிரி அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அந்த அறிவிப்பு கூட செய்திருக்க வேண்டாமோ அப்படின்னு நான் கருதுவேன். என்னென்னா ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் எதுவுமே இருக்கக்கூடாது. இது என்ன தெரியுமா, அடுத்த ஒரு புதிய அரசு, இந்த அரசோ வேறு அரசோ, புதிய அரசு வருகிற வரையில் அந்தந்த துறைகளுக்கு வேண்டிய அத்தியாவசிய செலவுகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்வது மட்டும்தான் இதில் செய்யணும். மற்றபடி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. முன்னெல்லாம் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நாடாளுமன்ற உரிமை இருக்கிறது சொல்லலாம். மற்றபடி புதிதாக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இதை அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் கன்வென்ஷன் அதில் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக வரி விதிப்பு சொல்லிக்கிறப்போ சொல்லியிருக்காங்க. அதை நான் வரவேற்பேன். இது எந்த அளவு கூட இது வந்து ஒரு வேலை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்மாக அவங்க பண்ணியிருக்கலாம். அதனால் அது வந்து ரைட் ஆஃப் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்க விஷயமாக பார்த்துருக்கேன். மற்றபடி அவங்க சொன்னது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்தது தான். இப்போ நீங்கள் சொன்னது கூட அந்த டெஃபிசிட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5% மேலாக இருக்கிறது, 5.8 5.1 சொல்கிறாங்க. அது உண்மையிலே மிகவும் அதிகமானது, மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை குறைப்பதற்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான திட்டங்களை தான் அவங்க எதுவும் சொல்லவே இல்லை. ஒருவேளை முழு நீள பட்ஜெட் நீங்கள் சொல்லிக்கிற போது 50 ரூபாய் சொல்கிறாங்களோன்னு தெரியல. இப்போதைக்கு அது அறிவிப்பாகவோ அல்லது ஒரு திட்டமாகவோ சொல்லாமல் இதற்கு அவங்க முயற்சி செய்வோங்கிற அளவு நிறுத்தியிருக்காங்க. ஐ திங்க் ஆக்சுவலி ஆனரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேடம் ஹேஸ் இஸ் ஸ்டிக்கிங் டு தி கன்வென்ஷன் அப்படின்னு தோணுகிறது. அந்த மரபுப்படி இருக்காங்க. ஒரு சில இடங்களில் சற்றே மீறி இது கூட தெரிஞ்சாலும் கூட அவ்வளோதான், இதளவுக்கு கூட இருந்துக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் தனிப்பட்ட முறையில். நடந்ததெல்லாம் சொல்லலாம், நடக்கப்போது சொல்லக்கூடாது அப்படிங்கிறதான் 2-3 இடங்களில் அது சொல்லியிருக்காங்க. மிக குறிப்பாக அந்த மாநிலங்களுக்கு தரக்கூடிய அந்த வட்டி இல்லா கடன் அதை வந்து 75,000 கோடி ரூபாய் முதல்ல சொல்லியிருக்கோம். அது இந்த ஒரு ஆண்டுக்கு தொடரும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு அறிவிப்பு கூட என்னைப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் அந்த அறிவிப்பெல்லாம் கூட இருந்திருக்க வேண்டாம் தோணுது. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிகவும் சாமர்த்தியமாக ஒன்று பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு 90% ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நிதியமைச்சர் உரையில் இடம் பெறலாம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உரையினோட ஒரு பாகமாக பார்க்கலாமே தவிர்த்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிற அளவில் அதை நான் ஏற்றுப்பேன். அவ்வளோதான். அதனால் வரி விதிப்பு தொடர்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு முழு நீள பட்ஜெட் வருகிற போது நம்ம எதிர்பார்க்கலாம். மத்திய பாஜக அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வது 2வது முறை. ஏற்கனவே 2019 எனக்கு தெரிஞ்சு பியூஷ் கோயல் நினைக்கிறேன் அவர் தாக்கல் செஞ்சிருந்தார். அப்போ கூட மத்திய அரசுடைய திட்டங்கள் ஏராளம் இடம்பெற்றுருந்துச்சு. இப்போ இன்னும் சொல்லப்போனால் அந்த 80 கோடி ஏழைகளுக்கு இந்த உணவு தானியங்கள் வழங்கக்கூடிய திட்டமெல்லாம் பியூஷ் கோயல் அவர் இடைக்கால பட்ஜெட்டின் போது அறிவிக்கப்பட்டதான். ஆனால் அப்படியான ரொம்ப முக்கியத்துவம் கவனிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இந்த பட்ஜெட்டில் இல்லையோன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது பட்ஜெட்டு இல்லை, திரும்ப அதான் சொல்கிறோம். நம்ம பட்ஜெட்டுங்க நம்முடைய நேரோட வசதிக்காக நம்ம பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம், இடைக்கால பட்ஜெட்டு சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்க்க போனால் சாஸ்திரத்தின் பற்றி இருக்கவே கூடாது. இது என்னென்னா இட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 116. நீங்கள் பட்ஜெட்டுங்கிறது எங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 112 வரும், 112. அதோட அவங்க பட்ஜெட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. அவங்க வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படி தான் சொல்கிறாங்க. ஆண்டு நிதிநிலை அறிக்கை வருகிற போது அது ஆமாம் அது கீழே வரும்போது அது எல்லாமே எஸ்டிமேட்ஸ், வரப்போகிற ஆண்டுகளில் எஸ்டிமேட்ஸ். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா 112 கீழே வரும்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி தான். அப்போது ஏன் வந்தது ஏன் வரவே என்று கேட்கலாம். ஆனால் 116 வரும்போது அதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட்டுங்கிறது என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லவும் சொல்லிட்டாங்க. கடைசியாக now I am presenting ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட் சொல்லிட்டாச்சுன்னா அப்போ மிக நிச்சயமாக இதுக்கெல்லாம் அதில் சாசனத்தின்படியே இடமில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாறி செய்திருந்தாலும் அல்லது மீறி செய்திருந்தால் தான் அது தவறுன்னு நான் நினைப்பேன். இப்போதைக்கு ஐ திங்க் இந்த கன்வென்ஷனும் நிறுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ அறிவிச்சிருக்கிறது வரைக்கும் 58 நிமிஷம்
மாதம் பேசுனது வரைக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை அவ்வளோதான். இல்லை இதுவே கொஞ்சம் அதிகமானு கூட எனக்கு தோணுது ஒரு சில இடங்களில். அதிகம்னா நான் வந்து தவறாக சொல்லலை. ஏன்னா ஒரு ஆஸ் ஆனரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது நாடாளுமன்றத்தில். ஆனால் இந்த திட்டங்கள் கூட அடுத்த ஓராண்டுக்கு இதுக்கு தொடரும் அப்படிங்கிறதோ அல்லது இதை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்வதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வந்து அது கூட இல்லாமல் கூட தவிர்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பல பேருக்கு அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். ஏமாந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக கூட இருந்திருக்கலாம். ஆனால் மிக சாமர்த்தியமாக அவங்க சொல்லிவிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் அவங்க ஓட் ஆன் அக்கௌண்ட்டுங்கிற வார்த்தையை கொண்டு வராங்க. அதனால் இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட்டுங்கிறனால அதை நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான். அதர்வைஸ் நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன் நம்ம நேயர்களுக்காக, இன்று தரப்பட்டிருக்கிற இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு முழுநிலை பட்ஜெட் கிடையாது. இது ஒரு சாசனம் செய்திருக்கிற ஒரு ஏற்பாடு, ஒரு குறுகிய கால ஏற்பாடு, ஒரு இடைக்கால பட்ஜெட் கூட சொல்ல முடியாது. சரிங்களா? அது இட்ஸ் அன் அரேஞ்ச்மெண்ட், இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் எ பார்ட் ஆஃப் தி இயர். அவங்களும் அப்படியே சொல்லியிருக்காங்க. வணக்கத்துக்குரிய ஐயா தோழர்கள் கூட இப்போ வந்தவொன்னு விட்ட கேட்டாங்க எத்தனை மாதங்களுக்கு சொன்னாங்க. அது கூட அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டில் வரல. அது ஒரு வேளை 3 மாதமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபார் தி பார்ட் ஆஃப் தி இயர். ஏன்னா அந்த ஆர்டிகல் 116 அந்த வார்த்தை இருக்குது, பார்ட் ஆஃப் தி இயர்ங்கிற அந்த இது இருக்குது. அதை அப்படியே இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தோணுது. அதனால் இதுலேருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் சொன்னதுக்கூட நிறுத்திக்கலாம், அதை தாண்டி போகக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க தோணுது. ஐ திங்க் இட்ஸ் a வெரி வெல்கம் ஸ்டெப் அப்படின்னு தோணுது எனக்கு. சரி, ஓகே. முதல்ல சில புரிதல் நம்ம கொடுத்தாகணும் சார். ஏன்னா பொதுவாக சக பேச்சாளர்களுக்கு நான் பதில் கொடுக்கறதில்ல, அது நாகரிகம் இல்லைன்னு நினைப்பேன். சில விஷயம் நல்லா புரிஞ்சுப்போம். ஜிஎஸ்டி தொடங்கின நாள்லேருந்து இது வரைக்கும் 0% ஒரே ஒரு ஃபுட் கிரெயின் ப்ராடக்ட் கூட ஹையர் லெவலுக்கு கொண்டு வரப்படவில்லை. தயவுசெய்து தப்பான செய்திகளும் தர வேண்டாம், புரிஞ்சு பேசானு தெரியல. ஜிஎஸ்டி வரியை உயர்த்துவதோ ஸ்லாபை மாற்றுவதோ மத்திய அரசாங்கம் கிடையாது, ஜிஎஸ்டி கவுன்சில் பணியாகணும். ஜிஎஸ்டி கவுன்சில் அத்தனை மாநிலங்களும் இருக்குது. அது பண்ணுறதுக்கு எவ்வளோ தெரியுமா? வேறு யாருமே பண்ணாத அளவுக்கு உலகத்தில் பண்ணியிருக்காங்க. 75% ஓட்டிங் இருந்தால் தான் பண்ண முடியும். 50% ஓட்டிங்கோட கொண்டு முடிவு யாரு சார்? இல்ல இல்ல அதோட சேர்மன் நிதியமைச்சர் தான் சேர்மன். இறுதி முடிவு சேர்மனுடையது. இதுதான் கரெக்ட். ஜிஎஸ்டி கவுன்சில் அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது. ஒன்று, அதில் மாநிலங்களுடைய உரிமைகள் வேணுங்கிறதுக்காக தான் 50% இல்லாமல் 75% ஓட்டிங் இருந்தால் தான் பண்ண முடியும். இட் இஸ் வெரி மச் தேர். அதெல்லாம் பண்ண முடியாது. இரண்டாவது, எந்த ஒரு ஃபுட் கிரெயினுமே 0%லேருந்து அதுக்கு மேலே கொண்டு வரவே இல்லை. எதுவுமே இது வரைக்கும் கொண்டு வரல ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து. மிக முக்கியமாக எந்த ஒரு ஃபுட் கிரெயினுமே, அரிசியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், பால் பொருளாக இருக்கட்டும், முட்டையாக இருக்கட்டும், அன்ப்ராசஸ்டாக அப்படியே ஓப்பனாக வச்சு விற்றா அது ஃபுட் கிரெயினுக்கு எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை. இது நான் தெளிவாக தான் கொடுக்குறேன், சரிங்களா? அப்புறம் விளக்கம் தரட்டும். அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நேற்று குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரையை தான் இன்றைக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லியிருக்கான்னு சொன்னால் அது வந்து வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃப்ரம் அவர் டியர் ஃப்ரெண்டு தான் எடுத்துப்பேன். ஏன்னா அப்படி தான் இருக்க முடியும். ஓட்டான் அக்கௌண்ட் முன்னாலே வேறு எதுவும் பேசக்கூடாதுங்கிறத நீதி. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாளிதழில் மிக முக்கியமான ஒரு கட்டுரை வந்திருக்கு நடுப்பக்கத்தில். அதுலேயே அவங்க தான் சொல்லியிருக்காங்க, நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அது என்ன அப்படின்னா, வேறு எதுவும் புதிதாக சொல்லாதீங்க அப்படி. நேற்று குடியரசுத் தலைவர் சொன்னதான் இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஐ வில் டேக் இட் எஸ் அ வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃபார் தி ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படி தான் எனக்கு தோணுது. அப்புறம் மூன்றாவது, மீண்டும் சொல்லிக்கிறேன், இந்த ஓட்ஸான் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையில் இதுவரையில் எல்லாம் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிறது நம்முடைய தோழர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அரசாங்கம் பதில் சொல்லும். ஆனால் நான் அது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஓட்ஸான் அக்கௌண்ட்டுக்கான அந்த ஒரு கன்வென்ஷன் என்ன இருக்கோ அதே அநேகமாக 90% மேலாக அதை அப்படியே காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுதான் மிக முக்கியமானது, சரிங்களா? இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் அங்கெல்லாம் பேசியிருக்காங்க. இந்த வறுமை கோடு பற்றிலாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், அது மீண்டும் அந்த சின்ன சொல்கிறேன். இந்த வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே வறியவர்கள் இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ அரசாங்கம் வேறு யார்ஸ்டிக் வச்சுருக்கு. ஒரு யார்ஸ்டிக் பார்க்கும்போது வறுமை கோட்டு கீழான்றாங்க, இன்னொன்று இந்த வறுமை கோடு நாங்கள் எடுத்துக்கல, வறுமைங்கிறது வேறு வறுமை கோடுங்கிறது வேறு அப்படிலாம் தொடர்ந்து எல்லா நாடுகளும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ சொல்ல முடியல. ஏழைகள் வறுமை கோட்டிற்கு கீழே இதுவே 2 விதமா இருக்கு. ஏன்னா மத்திய அரசு சொல்லும்போது 80 கோடி ஏழைகளுக்கு இலவச உணவு தானியங்கள் சொல்றாங்க. ஆனா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவங்கள்னு சொல்றக்கூடிய வித்தியாசம் முறையே மாறுது இல்லை. அதான் சார் டிபேட்டபிள் பாயிண்ட் தான். நானும் சொல்ல டிபேட்டபிள் பாயிண்ட் தான். எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, உலகம் முழுக்க அது அப்படி தான். என்னன்னா அரசாங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிக முக்கியமான அரசாங்கம் அது எந்த நாளெல்லாம் சொல்ல விரும்பல, நான் மீண்டும் அது வந்து உள்ளே போக விரும்பலை. தொடர்ந்து கார்பரேட் டேக்ஸை குறைச்சிட்டே வந்து இண்டிவிஜுவல் டேக்ஸ் வந்து 45% கொண்டு போயிருக்கு. எந்த நாடு சொன்னால் அதிர்ச்சி ஆகிடுவீங்க, நான் சொல்ல போகிறது இல்லை. அது தனாவசியமாக வேறு ஒரு சர்ச்சைக்கு போய்டும், அதுக்குலாம் போக போகிறது இல்லை. தொடர்ந்து கார்பரேட் டேக்ஸை வந்து குறைச்சிட்டு வருது, தொடர்ந்து தனிநபர் டேக்ஸ் அதிகப்பட்டு வருது. என்ன நாடுங்க தேடி போய் பாருங்கள், அதிர்ச்சி ஆகிடுவீங்க.